வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம கோயில் பயண வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னா, பொன்னி சூழ்ந்த வலஞ்சொலி என்று அப்பர் பெருந்தகையாலும் பொன்னி வலஞ்சொலி என்று சம்பந்தர் பெருமானாலும் போற்றி கொண்டாடப்பட்ட திருவலஞ்சொலிக்கு தான் வந்திருக்கிறோம். ராஜராஜ சோழன் குடும்பத்தாரால் கொடைக்கரங்களால் அரவணைக்கப்பட்ட 3 கோயில்களில் ஒன்று திருவலஞ்சொலி, தஞ்சை பெருவுடையார் கோயில், திரிபுவனம், கம்பகரேஸ்வரர் கோயில். இந்த 3 கோயிலில் ஒரு கோயிலாக இருக்கக்கூடிய திருவலஞ்சொலி கபர்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த திருவலஞ்சொலி கோயிலோட மூலவர் கபர்தீஸ்வரர், அம்மன் பெரியநாயகி அம்மன். இங்கே இருக்கக்கூடிய தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் காவேரி, அரசலாறு மற்றும் நம்ம இப்போ பார்த்த ஜடா தீர்த்தம். இந்த கோயிலோட பழமை அப்படிங்கிறது 1000 to 2000 வருடங்கள் பழமையாக சொல்கிறாங்க. இந்த கோயில் அமைஞ்சிருக்க ஊரோட பேரும் இந்த கோயிலோட முக்கியமான பேரான திருவலஞ்சொலி அப்படிங்கிறதே அழைக்கப்படுது. இந்த கோயிலை பற்றி பாடியவர்கள் திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் பாடியிருக்காங்க. இந்த கோயிலில் இயற்றப்பட்ட பாடல்களில் தேவார பாடல்களும் இடம்பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த கோயிலோட புராண கதைகளின்படி சிவபெருமான் கபர்தீஸ்வரர் என்ற சுயம்பு மூர்த்தியாக இங்கு காட்சி தராரு. இந்த கோயிலோட ஸ்தல விநாயகர் பால்கடலில் உள்ள அமுதமயமான கடலில் இருந்து நுரையினால் உருவானதுனால இந்த விநாயகர் ஸ்வேத விநாயகர், அதாவது வெள்ளை விநாயகர் என பெயர் பெறுகிறாரு. இக்கோயிலோட முன்புறத்திலேயே நுரையினாலான விநாயகரோட சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட ஸ்தல புராணம் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பால்கடலை கடைஞ்சு அமுதத்தை எடுக்கிறாங்க. அப்போ வாசுகி மந்திரமலையின் பாரம் தாங்காமல் தனதோட கொடிய விஷத்தை கக்குறாங்க. அந்த ஆழகால விஷத்தோட கொடுமை தாங்காமல் தேவர்களும் அசுரர்களும் ஈசனிடம் சென்று முறையிடுறாங்க. ஈசன் அந்த ஆழகால விஷத்தை தானே அருந்துறாரு. அதன் பிறகு விநாயகர் வழிபாட்டை பண்ணுங்கன்னு அவங்களுக்கு சொல்லி அனுப்புனாரு. அப்படி அமுதம் தொடர்ந்து தங்குதடையின்றி கிடைப்பதற்காக அவங்க அந்த கடல்லையே பால்கடல்லையே விநாயகரை வணங்குறாங்க. விநாயகர் அந்த பால்கடலில் இருந்து நுரை வடிவமாகவே, அதாவது ஸ்வேத விநாயகராக, வெள்ளை விநாயகராக காட்சி தந்து அருள்பாலிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம்தான் இந்த கபர்தீஸ்வரர் திருத்தலம். இங்கே கோயிலோட முன்புறத்தில் அமைஞ்சிருக்கிறவர் தான் அந்த பால்கடல் நுரையிலிருந்து தோன்றின ஸ்வேத விநாயகர், வெள்ளை விநாயகர். வாங்க அந்த வெள்ளை விநாயகரோட சன்னதியை பார்க்கலாம். கோயிலோட முன்புறத்தில் கொடிமரம் மற்றும் பலிபீடம் மற்றும் மூசிக வாகனத்தால் அமைஞ்சிருக்காரு. இதுதான் விநாயகரோட சன்னதி. இந்த கோயிலோட முன்புறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை விநாயகர் சன்னதிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்தது. விநாயகரை வெள்ளை விநாயகராக ஆளாகித்து வழிபடுவது இங்கே ஒரு மரபாகவே இருக்குது. இதனை ஸ்வேத விநாயகர் என்று குறிப்பிடுகிறாங்க. ஸ்வேத விநாயகர் கல்பம் என்ற நூல் இதனை குறிப்பிடுது. கபர்தீஸ்வரர் கோயிலோட நுழைவாயில கடந்து போகும்போது முதல்ல தென்படுறது இந்த புகழ்பெற்ற வெள்ளை விநாயகர் சன்னதி தான். இது சோழர் காலத்திலேயே எடுக்கப்பட்டது. இந்த வெள்ளை விநாயகர் சன்னதியில் ஸ்வேத விநாயகர் பால்கடல் நுரையால் செய்யப்பட்டவர் என்பதால் இவருக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை. வஸ்திரங்களும் சந்தனம், புஷ்பம் ஆகியவையும் சாத்தப்படுவதில்லை. அபிஷேகத்திற்கு பதிலாக பச்சை கற்பூரம் மட்டுமே பொடி செய்து திருமேனியில் கைப்படலாமல் தூவப்பட்டு வருது. அதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வெள்ளை விநாயகர் கோயிலோட முன்புறத்திலேயே இந்த பிரம்மாண்டமான கல்லாலான விளக்குகளானது காணப்படுது. மிகப்பெரிய குத்துவிளக்கு அமைப்பிலேயே இந்த விளக்குகளானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு இதோட முகப்பு வரங்கர் அப்படிங்கிறது முழுவதும் கல்லினாலான செதுக்கப்பட்ட ஒரு கோயிலாக மாதிரி இருக்காமல் முற்றிலும் காங்கிரீட் வீடு மாதிரியே காணப்படுது. ஆனால் இது முற்றிலும் செதுக்கப்பட்ட ஒரு கல்லினாலேயே ஆன ஒரு கோயில் தான். முழுவதும் கற்கோயிலாக இருந்தாலும் ஒவ்வொரு தூணிலும் அவ்வளோ ஒரு அற்புதமான வேலைப்பாடுகளோடு இந்த கோயிலானது அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட தல புராணங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஓவியங்களில் வரையப்பட்டிருக்கு. பூலோகத்திலோட புண்ணிய பூமியாக கருதப்படும் பாரத தேசத்தில் விநாயகரோட ஸ்தலங்களாக கூறப்படும் புராணங்களின்படி 10 தலங்கள் இருக்குது. அதில் முக்கியமான தலமாக ஸ்வேத விநாயகேஸ்வரபுரம் அப்படி, அதாவது திருவலஞ்சொலி அப்படிங்கிற இந்த ஊரும் அழைக்கப்படுது. இப்போ நம்ம உள்ளே பார்க்குறது தான் வெள்ளை விநாயகர். வெள்ளை விநாயகர் ஆலயம் அப்படிங்கிறது
சோழர் காலத்தில் கட்டுமானம் செய்யப்பட்டது. இதோட முன்புறமே தேர் சக்கரம் போன்ற அமைப்பாலும் இதோட உட்புறத்தில் சோழ அரசர்களோட சிற்பத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. மேற்கூரையில் அப்படி ஒரு அற்புதமான கல் வேலைப்பாடுகள் காணப்படுது. இந்த வெள்ளை விநாயகர் ஆலயத்தை சுற்றிலும் இதற்கு கொடை கொடுத்தவர்கள் இந்த கோயிலோட வரலாறும் கல்வெட்டாக செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் பல்வேறு வகையான கொடைகளை பற்றி கூறுது. இந்த கோயிலோட சிற்பங்கள் ஒவ்வொன்றும் முதல் கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு, அதாவது தேர்ந்த நிலைக்கு செதுக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சிலைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ ஒரு அற்புதமான கல் வேலைப்பாடுகளாக செதுக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த கோயிலோட அமைப்பை பார்க்கலாம். கிழக்கு நோக்கிய ஆலயத்தின் முகப்பில் திருஞான சம்பந்தரால் போற்றி பாடப்பட்ட கம்பீரமாக உயர்ந்த 5 நிலை ராஜ கோபுரங்களை கொண்ட கோயிலாக இது அமைஞ்சிருக்கு. அதை அடுத்து உட்புறத்தில் வட திசையில் ஜடா புஷ்கரணி என்ற தீர்த்தம் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அந்த தீர்த்தத்தோட பேர் ஜடா தீர்த்தம் என்று அழைக்கப்படுது. அதற்கு பக்கத்திலேயே பைரவ சன்னதியும் அமைஞ்சிருக்கு. மற்றொரு பக்கத்தில் திருக்குல விநாயகரோட சன்னதியும் வலது பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட ஸ்வேத விநாயகர் சன்னதிக்கு முன் உள்ள உலக புகழ்பெற்ற சிற்ப நுட்பம் கொண்ட கலைத்திறன் வாய்ந்த கருங்கன் பலகனி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காங்கிரீட்டில் அமைஞ்சது போல கருங்கல்ல அமைஞ்சிருந்தாங்க. மிக சிறப்பு வாய்ந்த உட்கருத்துக்கள் கொண்ட 4 தூண்களும் 116 கண்களும், அதாவது 116 துவாரங்களை கொண்ட ஒரு அற்புதமான கோயிலாகவே சன்னதியாகவே இந்த விநாயகர் சன்னதியானது அமைஞ்சிருக்கு. ஸ்வேத விநாயகர் மண்டபத்திற்குள் புறத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கிறது 3ஆம் குலோத்துங்க சோழனோட உருவ சிலையுடன் ஒப்பு நோக்கத்தக்கதாக இங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. விநாயகருக்கு உரித்தான கோயிலுங்கிறதுனால பல்வேறு இடங்களில் பல்வேறு விநாயகரோட சிற்பங்களும் காணப்படுது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மற்றொரு வித்தியாசமான ஒரு சிற்பங்கிறது சக்தி தழுவிய உமையால் அப்படிங்கிற சிவலிங்கத்தை தழுவிய சக்தியோட சிற்பம்தான். இப்போ நம்ம மூலவரை போய் தரிசனம் பண்ணலாம். இங்கே கபர்தீஸ்வரர் என்று அழைக்கப்படும் மூலவரோட கருவறைங்கிறது சதுர வடிவமான நடுவே வட்ட வடிவமான ஆவுடையர் கொண்ட லிங்கத்தின் மீது காட்சி தராரு. கபர்தீஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார். இவர் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள வட்ட வடிவமான ஆவுடையானது சுமார் 2 மீட்டர் சுற்றளவோடையும் 1 மீட்டர் நீளத்தோடையும் பீடம் முதல் ருத்ரபாகம் வரை லிங்க வடிவம் மொத்தமாக 2 மீட்டர் உயரம் வரை காணப்படுது. இந்த கருவறையோட உட்புறங்கிறது கருங்கல்லினாலேயே செய்யப்பட்டிருக்கு. இதற்கு பக்கத்திலேயே 2 விநாயகரோட சிலைகளும் காணப்படுது. இந்த கோயிலோட முதல் திருச்சுற்றில் காணப்படும் சன்னதிகள் வலஞ்சொலி விநாயகரும் வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியர், கஜலட்சுமி, தபசு நாச்சியார், பள்ளியறையும், சண்டிகேஸ்வரர் ஆலயம் மற்றும் சனீஸ்வரர் ஆலயம் இதோ முதல் திருச்சுற்றிலேயே காணப்படுது. அம்மனோட பல்வேறு அவதாரங்களும் இந்த திருச்சுற்று மாளிகையில் வைக்கப்பட்டிருக்கு. வராகி, துர்க்கை, வைஷ்ணவி, மகேஸ்வரி போன்ற பல்வேறு அம்மனோட வடிவங்களும் இங்கே சிற்பங்களாக வைக்கப்பட்டிருக்கு. கபர்தீஸ்வரர் சன்னதியின், அதாவது மூலக்கருவறையின் வெளிப்புற சுற்றில் பிச்சாடனாரோட சிற்பமும் ஆடுகின்ற நடராஜரோட சிற்பமும் விநாயகரோட சிற்பமும் இங்கு காணப்படுது. பிச்சாடனார் சிற்பம் அப்படி ஒரு அற்புதமான வேலைப்பாடுகளோடு அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் பிச்சாடனாரோட சிற்பம். அதற்கு பக்கத்திலேயே ஆடுகின்ற நடராஜரோட சிற்பம் காணப்படுது. பக்கத்திலேயே விநாயகரோட சிற்பமும் காணப்படுது. விநாயகர் சிற்பத்திற்கு அடுத்தபடியாக காணப்படுது தட்சிணாமூர்த்தியோட சிற்பம். இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திங்கிறவர் பழமையான, அதாவது மிக பழமையான ஒரு தோற்றத்தோடையே காணப்படுறாரு. மேற்புறத்தில் ஞான விருட்சத்தோடையும் ஒரு அற்புதமான சிற்பமாக தட்சிணாமூர்த்தி காணப்படுகிறார். இவருக்கு அடுத்தபடியாக கோயிலோட கருவறையின் பின்புறத்தில் லிங்கோத்பவரோட சிற்பம் காணப்படுது. வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய திருச்சுற்று மாளிகையில் கன்னிமூல கணபதியும் அதற்கு அடுத்தாற் போல வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமாள் காட்சி தராரு. மற்றொரு புறத்தில் பிரம்மனோட ஒரு சிற்பமும் காணப்படுது. இந்த திருச்சுற்று மாளிகையில் அடுத்து
அர்த்தநாரீஸ்வரரோட சிற்பமும் காணப்படுது. ஒரே சிற்பத்தில் ஆண் பெண் உருவத்தோட சிவனும் பார்வதியும் ஒரே சிற்பத்தோடு காணப்படுறது தான் அர்த்தநாரீஸ்வரரோட சிற்பம். அதற்கு பக்கத்திலேயே துர்க்கை அம்மனோட சிற்பமும் காணப்படுது. திருச்சுற்று மாளிகையில் பஞ்சபூத லிங்கங்களும் அற்புதமாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் தற்போது தான் சில வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கோயிலோட ஒரு நுழைவாயில் பகுதியில் பெருமாள் பள்ளி கொண்டது போல் பால்கடலை கடையிறம் போலும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. கோயிலோட உட்புறம் இருக்கக்கூடிய சன்னதிகளில் பழஞ்சொலிநாதரோட சிற்பமும் காணப்படுது. பழஞ்சொலி சாதநாதரோட சன்னதிக்கு பக்கத்திலேயே ஒரு புறத்தில் ஹெரண்ட முனிவரோட சிற்பம் காணப்படுது. இதற்கு அடுத்தபடியாக வெளிப்புறத்தில் திருச்சுற்று மாளிகையின் வெறுப்புறத்தில் ஒரு புறம் தபஸ் நாச்சியாரோட சிற்பம் காணப்படுது. சிவனை மணக்க வேண்டி ஒற்றை காலில் தவம் செய்யும் அம்மன் சன்னதி தான் சதுர வடிவமாக காணப்படும். இந்த கருவறைக்குள்ள அம்மன் ஒற்றை காலில் தவம் செய்வது போன்ற அற்புதமான சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இதுதான் தபஸ் நாச்சியாரோட சன்னதி. இந்த கோயிலோட முன்புறத்தில் மேல்புற சிற்பங்களாக கஜலட்சுமியோட சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு. மூலஸ்தானத்தில் மூலவரை தரிசனம் பண்ண பிறகு நம்ம கோயிலோட வெளிப்புறத்தில் 3ஆம் திருச்சுற்றில் அமைந்திருக்கக்கூடிய அம்மன் சன்னதியை போய் பார்க்கலாம். இந்த கோயிலோட அம்மன் பெரிய நாயகி அம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதாவது பிருகந்த நாயகி அம்மன். இந்த அம்மன் சமபங்க ஆசானத்தில் நின்ற கோலத்தில் காணப்படுகிறாரு. அம்மன் சன்னதியில் கருவறை. இப்போ நம்ம போய் அம்மனை போய் தரிசனம் பண்ணலாம். இதான் பெரிய நாயகி அம்மன். அம்மன் சன்னதிக்கு வலதுபுறத்திலேயே ஏகவெரி பிடாரி அம்மனோட சன்னதி இருக்குது. அம்மன் சன்னதியில் சுமார் 5 அடி உயரத்தில் 8 கைகளுடன் சற்றே சாய்ந்த நிலையில் இங்கே அம்மனானது காட்சி தராங்க. பிடாரி அம்மனோட கைகளில் மேலிருந்து கீழாக சக்கரம், அம்பு, கத்தி போன்ற ஆயுதங்களுடன் காட்சி தராரு. ஒரு போர் கடவுளாகவே இங்கே அம்மன் காட்சி தராரு. இப்போது அம்மன் சன்னதியோட வெளிப்புறத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே கருவறையை சுற்றி எந்த விதமான சிற்பங்களும் இல்லை. அதற்கு பதிலாக ஓவியங்கள் தான் வரையப்பட்டிருக்கு. 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாயக்கர் கால ஓவியங்கள் இக்கோயிலோட அழகுக்கு அழகு சேர்க்கிறது. சிவனோட நடனத்துக்கு முக்கியத்துவம் அமைஞ்சு இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. மேளம் கொட்டும் நந்தி, திருமால் மத்தளம் வாசிக்க, நந்தி குடமுலா இசைக்க, சிவன் நடனம் ஆடும்படியான பல்வேறு ஓவியங்களும் இங்கு செதுக்கப்பட்டிருக்கு. பெரிய நாயகி அம்மன் சன்னதியில் உட்பிரகாரத்தில் கோட்டங்களில் அம்மனோட சக்தி வாக்கபேதங்களை சித்தரிக்கக்கூடிய மராட்டிய மன்னர் காலத்தில் வண்ண ஓவியங்கள் கலைநயத்தோடு வரையப்பட்டிருக்கிறத நம்ம காண முடியுது. கோயிலோட வடக்கு பிரகாரத்தில் திருமாளிகை பத்தி மண்டபத்தில் மேல்தளத்தில் குடகுமுகைச்சாரலில் அகத்திய மாமுனிவரோடு கமலத்தில் இருந்து விநாயகப் பெருமாள் கங்கை உருவில் சென்று கவிழ்த்து விடப்பட்ட காவிரி நதியானது சமுத்திரத்தில் கலந்து சங்கமிக்கும் வரையிலான காவிரியின் தென்கரை வடகரை சிவதலங்கள், காவிரியில் இருந்து பிரியும் கொள்ளிடம் போன்ற முக்கிய கிளை நதிகளும் இதை சார்ந்த ஓவியங்களாக இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அம்மன் சன்னதியிலிருந்து நம்ம இப்போ வெளியில் வந்துட்டோம். இங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான மாங்காய் மரம் ஒன்று இருக்குது. இதோட ஒரு புறத்தில் இருந்து வெளியில் வந்தோம்னா நம்ம முன்னாடி பார்க்கக்கூடியது சுவேத விநாயகரோட சன்னதி தான். தஞ்சை மாவட்டத்தில் திருவாலஞ்சோலியில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இருப்பதை நம்ம இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்க முடியுது. வெறும் நுரையாலான விநாயகரோட சிற்பமும் அதற்கு வித்தியாசமான முறையில் அபிஷேகமும் நடக்கிறத
இங்கே வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஒரு அற்புதமான வரலாற்று மற்றும் புராதன கதைகளை கொண்ட ஸ்தல வரலாற்றையும் கொண்ட கோயிலை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்மளும் போய் தரிசனம் பண்ணலாம். இன்னும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்களை உங்களுக்காக நான் பதிவேற்றம் பண்ணுறேன். அதற்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. இன்னும் பல நல்ல வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RR. நன்றி நண்பர்களே.